ஹாய் ஹலோ, வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார். இன்றைக்கி நம்ம கேஎம்எஸ் சோலாரில் ஒரு இன்வெர்ட்டர் பற்றி ஒரு டீட்டெயிலிங் பார்க்கலாம். இந்த இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா யூடிஎல் சோலார் காமா ப்ளஸ். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்பிபிடி டைப்பில் வரக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ் ஆப்ஷன்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி செலெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் அண்ட் ஆஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிட் சார்ஜிங் எனேபிள் டிசேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெர்ட்டர் பேட்ரி வந்து சோலாரில் இபியில் ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகாமல் சோலாரில் மட்டும் சார்ஜ் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஐடி மோடை எனேபிள் பண்ண அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஐடி மோடு எனேபிள் ஆயிரும். அதே மாதிரி ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா இது டியூப்லெட் பேட்டரியோடைய அந்த செலெக்ஷனில் தான் இருக்கும். நம்மளுக்கு எஸ்எம்எஃப் பேட்டரி போட்டோம் அப்படின்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி இதோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது ஸ்மார்ட் மோடில் ஓடணுமா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டில் ரன் ஆகணுமா, அப்புறம் வந்து உங்களுக்கு பிசி மோடில் ரன் ஆகணுமாங்கிறத இதை நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு 30 செகண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் மோடு ஹைப்ரிட் மோடு மாறும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 335 ஒரே ஒரு பேனல் தான் போட்டிருக்கிறோம். அதனால் நம்ம ஹைப்ரிட் மோடில் இதை வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒரு பேனல் இருக்கிறதுனால நம்மளுக்கு 173 வாட்ஸ், அதாவது மெயின் வருது. 50 வாட்ஸு பாருங்க, நான் அதை ஹோல்ட் பண்ணுறேன். 172 அவுட்புட் போய்கிட்டு இருக்குது. ரிலீஸ் பண்ணுறேன். 58 சப்ளை. சோலார் பேனல் வோல்டேஜ் பாருங்கள், ஆம்ஸ் பாருங்கள், 0.1 தான். அதாவது இப்போ வார்னிங்னால சுத்தமாக ஆம்ஸ் இல்லை, கொஞ்சம் நேராக கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாகும். ஏன்னா ஒரு பேனல் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சதுனால நம்ம ரெண்டு பேனல் போட்டிருந்தோம். ஒரு பேனல் டேமேஜுனால நம்ம ஒரு பேனல் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ரிலீஸ் பண்ணுறேன். 43 மொத்தம் 2 பேனல் போட்டு நம்மளுக்கு 683.1 கிலோவாட் ஜென்ரேஷன் ஆகிருக்குது மொத்தமாகவே. இது போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் இன்வெர்ட்ரு. இதில் நம்ம எவ்வளோ பேனலாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்குன்னே தனியாக ஒரு எனர்ஜி மீட்டர் நம்ம போட்டிருக்கிறோம். பாருங்கள், அதையும் காட்டுறேன். இந்த இன்வெர்ட்டருக்கே தனியாக எனர்ஜி மீட்டர் போட்டிருக்கிறோம். அது கூட நம்ம சுவிட்சஸ் வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் ரன் ஆகக்கூடியது. ஒரு 2-வே சுவிட்ச் போட்டு 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த லைட் எரியனால நம்மளுக்கு கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கள், ஒரு அவுட்டு இந்த இன்வெர்ட்டரோட அவுட்டுக்கு போகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸு மாட்டி 5 வருஷம் ஆகுது. பாருங்கள், சூப்பர் இன்வெர்ட்ரு. தேவை உள்ளவர்கள் நமக்கு கூப்பிடுங்க. இந்த மாதிரியான சோலார் பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நமக்கு கேளுங்க. உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.